அப்பா அம்மா வந்து இன்னோசென்ட் தான், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்னை பற்றி தெரியாமல் எதுவும் பேசாதீங்க, இதோட விட்டுருங்க அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கம்பி கட்டுற கதைகள்லாம் பரிதாபம் கொடுக்க முடியாது. இந்த சுர்ஜித்ன்ற ஜாதி வெறி பிடிச்ச புறம்போக்க நாய்க்கு ஒன்னே ஒன்று தான் நான் சொல்கிறேன். உனக்கு மானம் பிரச்சனை, உன் அக்கா லவ் பண்ணது பொறுத்துக்கலைன்னா நீ போய் சாவிடா. உங்களுக்கு லவ் பண்ணுற தைரியம் இல்லைன்னா தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா பார்க்குற பையனையும் இல்லை பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் போயிடுங்க. லவ் பண்ணணுன்னா பேசிக்கலி தைரியம் இருக்கணும். லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். லவ் பண்ணுற பையனுக்காக, லவ் பண்ணுற பொண்ணுக்காக கடைசி வரைக்கும் எவ்வளோ தியாகங்கள் வேணாலும் நான் பண்ணுறேன், ஆனால் கை விட்டுற மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். லவ் பண்ண துப்பு இல்லைன்னா பண்ணாதீங்க, அவ்வளோதான். சும்மா உங்களுக்கு அந்த ஜாதி மக்களோட ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஓட்டுக்காக வாய் மூடிட்டு இருப்பாங்க. அப்படி தானே இருக்காங்க, பேச மாட்டாங்க. ஏதோ லைட்டாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு லைட்டாக ஒரு வந்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்களே தவிர ஸ்ட்ராங்காக நின்று கடுமையாக அப்போஸ் பண்ணுறாங்களா? அப்போஸ் பண்ணுற யாராவது ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டுங்க. குறிப்பாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கவினுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேசுதுங்க. இதுக்கு கவின் அதான் நான் சொல்லல. இதை இப்போ சோஷியல் மீடியா டைமில் எல்லாமே கிட்டத்தட்ட வெளியில் வந்துடும். ஆனால் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் காமிக்கவே இல்லை பாருங்கள். ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் காவல்துறையில் இது எஸ்ஐயாக இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸ். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆக்டர் சனம் செட்டி அவர்கள். வணக்கம் சனம். வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவின் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார். சம்பந்தப்பட்ட அந்த பையனோட அப்பா அம்மாவை கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த சூழலில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, சுபாஷினி. அந்த பெண்ணோட வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு பின் நிறைய முரணான தகவல்கள் அந்த பொண்ணு பேசியிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க சமூக வலைதளங்களில். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்குது அந்த பெண் வீடியோ பார்த்தோன்னே? சந்தேகமும் இல்லை, பரிதாபமும் இல்லை, கோபமும் இல்லை, அப்படியே ரௌத்ரம் எழுப்புது எனக்குள்ள. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறி பிடிச்சி அலையிறாங்களே இன்னும். இப்போது இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்குது. எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தான் நம்ம நாடு டெவலப் பண்ணாலும், ரோடு டெவலப் பண்ணாலும், நம்ம மாறலைன்னா, நம்ம சிந்தனைகள் மாறலைன்னா இப்படியே தான் இருக்க போகிறோம். சும்மா அது வந்து பப்ளிசிட்டிக்காக நம்ம சொல்கிறோம் வி ஆர் அ டெவலப்பிங் நேஷன், வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு. என்ன யூஸ்? மைண்ட் செட்டு டெவலப் ஆகலையே. 100 ஆண்டுகளுக்கு முன்னே பெரியார் ஐயா சொன்னாங்க, அம்பேத்கர் ஐயா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஜாதி வெறி அந்த குழியில இருந்து வெளியில் வர வரைக்கும் முன்னேற மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். இன்னும் பின்னாலே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த ஆணவ கொலை கேஸு பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது, இதெல்லாம் மாறவே மாறாதா அப்படின்னு. பழைய தலைமுறை தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற தலைமுறை, இப்போது அந்த சுர்ஜித்ன்ற பையனுக்கு 23 வயசு தான். கரண்ட் ஜெனரேஷன் ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லை, அவ்வளோதானா அறிவு, அவ்வளோதானா உங்களுக்கு? இது கரெக்டு தான். இப்போது கவின் அப்பா கேட்டது, அப்பா அம்மாவை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது கரெக்டு தான். அந்த வளர்ப்பு அவ்வளோ இருக்குது, அந்த லட்சணத்தில் இருக்குது. ஆக்சுவலி என் தம்பி வந்து 2 months பேக் இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஆக்சிடெண்ட்டில். வாழ்க்கை முழுக்க நமக்கு வந்து அவ்வளோ வேதனை, அது வந்து சொல்லவும் முடியாது அந்த அளவுக்கு. அப்படி இருக்கும்போது கவினுக்கு நடந்த இந்த கொலை, அப்படி அவன் கொலை செஞ்ச விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி எப்படி அவங்க வாழ முடியும்? ஐயோ, என்னால் அதை இமேஜின் கூட பண்ணிக்க முடியலைங்க. அஜித்குமாருக்கு இப்போ தான் அந்த நடந்தது, கஸ்டடி டெத்துன்னு சொல்லி. கஸ்டடியிலே கூட கிடையாது, கோயிலுக்கு பின்னாலே யாருக்கும் தெரியாத இடத்துல அடித்து போட்டு சாவடிச்சிருக்காங்க. இந்த பையனை இந்த மாதிரி என்னன்ற ஒரு இந்த மாதிரி ஒரு சமூகத்தில், இந்த மாதிரி ஒரு ஊரில், இந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோன்னு அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஸோ இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்த பிரச்சனை, நார்த்லேயும் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது இந்த பிரச்சனை. படங்களில் லவ் தானே நம்ம ரசிக்கிறோம், லவ் தானே நம்ம வந்து கொண்டாடுறோம். அப்போது நிஜ வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தப்பி தவிர லவ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா?
இயற்கையாக இங்கே இது இயல்பாக வர்ற விஷயம் தானே லவ்ன்றது. யாருக்கு யார் மேலே லவ் வருதுன்னு தெரியல. அண்ட் அதுவும் விடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்ம யார் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றது அந்த முடிவை வந்து நம்ம சுய முடிவு, அது நம்ம உரிமை. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ ரைட்ஸ் டு டிசைட். இது இப்படி நம்ம நாட்டில் எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாதான் நம்ம ஓகே பண்ணணும். நம்மளா ஒரு சுயமாக சிந்திச்சு சுயமாக ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து பொறுத்துக்கல. ஸோ அந்த நிறைய லேயர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க இதில். மெயினாக என்னென்னா, ஒரு பொண்ணை நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கான்னா அவளை வந்து ஒரு ஈக்குவல் ஹியூமன் பீயிங்காகவே கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஒரு பொருளாக, ஒரு அடிமையாக தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. சுயமாக சிந்திக்கக்கூடாது, சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, தன் வாழ்க்கையோட முடிவு தப்பி தவறி கூட எடுத்துடக்கூடாது அப்படின்னு அப்படியே வந்து அமுக்கி வச்சுருக்காங்க. அங்கே ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதெல்லாம் எப்போ மாறப்போகுது, எப்படி மாறப்போகிறது அப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க, இதோ வரும்போது தான் நான் பார்த்தேன். அது என்ன சொல்கிறாங்க, லவ் பண்ணோம் ஆனால் நான் வீட்டில் சொல்லலை, தம்பிக்கு எப்படியோ தெரிய வந்து தம்பி வாக்குவாதத்தில் வந்து சாவடிச்சிருக்கான், அவ்வளோதான், அப்பா அம்மா வந்து இன்னோசென்ட் தான், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்னை பற்றி தெரியாமல் எதுவும் பேசாதீங்க, இதோட விட்டுருங்க, அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள். அப்பா அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவோட ஒரு சாராம்சமாக தெரியுது. அதை சொல்லிட்டேன் இல்லை, இந்த கம்பி கட்டுற கதைகள்லாம் பரிதாபம் கொடுக்க முடியாது. இந்த சுர்ஜித்ன்ற ஜாதி வெறி பிடிச்ச புறம்போக்க நாய்க்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், உனக்கு மானம் பிரச்சனை, உன் அக்கா லவ் பண்ணது பொறுத்துக்கலைன்னா நீ போய் சாவிடா. அந்த அப்பாவி பையன் அக்காவை கை விட்டுறக்கூடாது, லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்த அந்த அப்பாவி பையனை ஏண்டா சாவடிக்கிற? ஸோ இந்த பொண்ணுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த பொண்ணு இல்லை, இந்த மாதிரி பெண்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான். நான் பெண்களுக்கு எதிராக பேசுகிறேன்றது கிடையாது, இது பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி சொல்கிறது. உங்களுக்கு லவ் பண்ணுற தைரியம் இல்லைன்னா தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா பார்க்குற பையனையும் இல்லை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் போயிடுங்க. லவ் பண்ணணுன்னா பேசிக்கலி தைரியம் இருக்கணும், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். லவ் பண்ணுற பையனுக்காக, லவ் பண்ணுற பொண்ணுக்காக கடைசி வரைக்கும் எவ்வளோ தியாகங்கள் வேணாலும் நான் பண்ணுறேன் ஆனால் கை விட்டுற மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். லவ் பண்ண துப்பு இல்லைன்னா பண்ணாதீங்க, அவ்வளோதான். சும்மா உங்களுக்கு தெரியலையா புரியலையா விட்டுருங்க. தேவைக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அது சொல்லிட்டு தொலைங்க, ஆனஸ்ட்டாக இருங்க. இதுக்கு தான் நான் பண்ணுறேன், கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு அட்லீஸ்ட் அதாவது சொல்லுங்கள். அதுவும் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துற பசங்களை ஒரு பக்கம் இருக்காங்களா, எத்தனை கேசஸ் பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் 10 வருஷமாக மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, லவ் பண்ணுற பொண்ணு, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு வீரமாக போய் நின்னாங்க பாருங்க கவின். அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த நிலைமை என்னத்தான் சொல்கிறது? இப்படி இருக்கு உண்மையிலே. அதான் சொன்னேன் இல்லை, நம்ம எல்லாம் மாறவே மாட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான், மிகவும் வேதனையில் தான் இப்போது பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த 2 நாளாக வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுதான். கீழே கமெண்ட் செக்ஷனே பார்த்தீங்கன்னா, நீ ஏன்ப்பா அந்த பொண்ணை போய் லவ் பண்ண, அவன் வந்து அப்பர் காஸ்ட்னு தெரியும்ல, எதுக்கு நீ லவ் பண்ண? இப்போ அதுதான் பிரச்சனையாக பார்க்குறாங்க, அதுதான் பிரச்சனையாக பேசுகிறாங்க பாருங்கள். அப்போது ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் நடக்கும், அதனால வீட்டிலையே இருந்திருப்போமா? அப்படி இருக்கு லாஜிக். இப்போ பிரச்சனை என்ன, இந்த ஜாதி கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாதிக்கு ஆதரவா தான் போடுறாங்க, அந்த பையன் பண்ணது தப்பு, நீ எதுக்கு அந்த பொண்ணை போய் லவ் பண்ற? ஜாதி பெருமை அரசியல் இருக்கிற வரைக்கும் இது இப்படியே தான் போயிட்டு இருக்குங்க. அங்கே தான் தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஜாதி மக்களோட ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஓட்டுக்காக வாய் மூடிட்டு இருப்பாங்க. அப்படி தானே இருக்காங்க, பேச மாட்டாங்க. ஏதோ லைட்டாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு லைட்டாக ஒரு வந்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்களே தவிர ஸ்ட்ராங்காக நின்று கடுமையாக அப்போஸ் பண்ணுறாங்களா? அப்போஸ் பண்ணுற யாராவது ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டுங்க, ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்கிறேன். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நடந்தால் சட்டம் மாறணும். ஆணவ கொலைக்கு தனியாக ஒரு புது சட்டம் கொண்டு வரணும், மிகவும் கடுமையான. நீங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தோ இந்த குண்டாஸ் கேஸ் போட்டோ ஒன்றுமே மாறப்போகிறது இல்லை. அவன் வந்து 6 மாதத்தில் வெளியில் வருவான். அவன் எப்போ வரா என்ன ஆவான்றது தெரியல. அவனோட நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கே தெரியும், அவனோட ப்ரொஃபைல்லையே அந்த அருவாள் பிடிச்சி பந்தா போடுற பையனாக தான் இருக்கான்.
அவன் இதுக்கெல்லாம் வந்து வருந்துற மாதிரி தெரியாது. இல்ல இப்போ பெருமை தான் பண்றான். ஒரு வருஷத்துல குண்டாஸ்னா ஒரு வருஷம் வெளியில வர முடியாது, வெளியில வந்து வீரனா அவன் வந்து பந்தா காட்டுவா. ஸோ என்ன இதுக்கு முடிவு? குறிப்பாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கவினுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரியான நார்மலாக பேசுதுங்க. இதுக்கு கவின் அதான் நான் சொல்லல, அது வீர மரணம் கிடையாது கவினோடது. ஆனால் ஒரு வீரனா இன்னைக்கு வந்து பேசப்படுறாங்க. லவ் பண்ண பொண்ணை நான் வந்து கடைசி வரைக்கும் கைவிடல, நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு தைரியமாக தனியால் போய் நின்னாங்களா? ஹேட்ஸ் ஆஃப். நான் அப்படி தான் அவங்கள வந்து ஞாபகம் வச்சேன். எனக்கு அஜித் குமாரும் கவினும் எல்லாரும் தம்பி மாதிரி தான். இப்போது லாஸ்ட் மந்த் இறந்து போன ரிதன்யாவும் எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். அதுவும் கிட்டத்தட்ட இந்த கேஸு தானே. இந்த ஜாதின்றது வெளியிலே டைரெக்டாக எங்கேயும் வரலனாலும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நினச்சி அவ செத்தது நான் பெருமைப்படுறேன். என்ன பண்ணுறது இவங்களெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள அரெஸ்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ சுத்தமாக எனக்கு வந்து இல்லை நம்ம தான் தப்பாக யோசிக்கிறோமா, இல்லை நம்ம எந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம சுற்றி என்ன நடக்குது, ஏன் எப்படி நடக்குது, ஒன்றுமே புரியாமல் தான் இருக்குது. டோட்டல் பிளாங்க் ஸ்டேட்டில் இருக்கேன். இது கோவமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. சுபாஷினி அந்த வீடியோ வந்து அவங்களே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து வீடியோ யாரும் மிரட்டி போட வச்சிருப்பாங்க? கண்டிப்பாக வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷர் இப்போ இல்லை, 6 மாதத்துலேருந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் 6 மாதம் வந்து கவின் கேட்டாங்க, டைம் கேட்டாங்க. அதனால நான் இல்லைப்பா லவ் பண்ணலன்னு சொன்னேன் அப்படின்னு ஏதோ எல்லாம் கம்பி கட்டுற கதைங்க. இப்போ என்ன ஆச்சு, நீ கால் பண்ணியா? நீ கால் பண்ணா தானே அந்த பையன் வந்தான். அவன் இன்னைக்கு வந்தான் என்ன, நேற்று வந்தான் என்ன, வந்திருக்காங்கன்னு தெரியும்ல விஷயம். உங்கள் தம்பிக்கு எப்படி தெரியும் அந்த பையனை போய் மீட் பண்ணும் அப்படின்றது? நீங்கள் லவ் பண்ணல அப்படின்னு வந்து வேகா விட்டுருக்கீங்க. சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல, அவ்வளோ கொலவெறியில் உங்கள் தம்பியே போனாங்க. ஸோ லவ் பண்ணலன்னு நீங்கள் சொல்லியிருந்தா அவங்க ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்? ஸோ எல்லாம் நம்ப முடியலைங்க. இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, உயிர் பயத்தில் அந்த பொண்ணை வந்து பேச வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அப்பா அம்மாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், சட்டப்படி அவங்க மேலே எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதுதான் ஒரு டிஃபென்ஸாக அவங்க வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்களே தவிர வருத்தமோ இப்படி ஆயிடுச்சே நம்ம இப்போவாவது உண்மை பேசலாமே அப்படின்ற ஒரு தைரியமோ இல்லவே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. அதனால தான் கோலை அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நோ மர்சி, எந்த பரிதாபமும் இல்லை. அந்த பொண்ணு இடத்துல அந்த பையனே இருந்தாலும் இதே தான் நம்ம பேச போகிறோம். பொண்ணாக இருக்கிறதுனால ஏன் அந்த சிம்பத்தி வரணும்? ஒரு உயிர் போயிருக்குங்க. ஒருவேளை சோசியல் மீடியாவில் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி புகைப்படங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் வராமல் இருந்ததுன்னா நாங்கள் லவ்வே பண்ணலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி கூட வாய்ப்பு, ஒன் சைடடாக அந்த பையன் தான் டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அதான் அந்த நியூஸ் லீக் பண்ணவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதை இப்போ சோஷியல் மீடியா டைமில் எல்லாமே கிட்டத்தட்ட வெளியில் வந்துடும். ஆனால் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் காமிக்கவே இல்லை பாருங்கள். ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் காவல்துறையில் இது எஸ்ஐயா இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தெரியல. பட் இதுக்கப்புறம் இது என்ன ஆகும், என்ன மாதிரி சென்டென்சிங் கொடுப்பாங்க, எவ்வளோ வருஷம் கழித்து சென்டென்சிங் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ தான் இந்த குன்றத்தூர் அபிராமி கேஸு வந்து இதுக்கு வந்திருக்கு, சென்டென்சிங் வந்திருக்கு. எப்போது 6-7 வருஷத்துக்கு அப்புறம். சூடு சொரணையே இல்லாமல் மானங்கெட்டத்தனமா அந்த பொண்ணு என்ன கேட்குது, அப்பா அம்மாவுக்கு வயசாயிருக்கு, அவங்கள நான் பார்த்துக்கணும், என்ன வெளியில் விட்டுருங்க. இல்லை, இது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்காங்க, கள்ளக்காதலுக்காக சொந்த பசங்களையே வந்து கொன்ன அம்மா இந்த பக்கம், லவ் பண்ண பொண்ணுக்கு உயிரே கொடுத்த கவின் இன்னொரு பக்கம். என்னத்தான் சொல்கிறது, அதை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ மென்டலி எஃபெக்ட் ஆகுதுங்க. அவ்வளோ வந்து க்ரைம்ஸு, ஒரு மனிதாபிமானம்ன்ற விஷயமே இல்லாமல் போயிருக்கு இப்போது இந்த ஜெனரேஷன் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது தெரியல. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கூட இன்னும் ஜாதி வெறியோடு இருக்காங்க இல்லையா? நான் வந்து என் ஃபேமிலியில் யாராவது ஒரு பொண்ணை தொட்டேன்னா நான் வெட்டுவோம், கொலை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக ரீல்ஸ் போடுறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஆதரவாக, அந்த கொலை பண்ண பையனுக்கு ஆதரவாகவே கமெண்ட்ஸ் போடுறாங்க. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், அப்போவே அவனை மேலே யாராவது கேஸ் போட்டு ரிப்போர்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் இவ்வளோ தூரம் அது வளர விட்டது அப்பா அம்மா தப்பு தான். இப்போ அவங்க நினச்சிருந்தா முன்னாடியே மாற்றிடலாம் இல்லையா? கண்டிப்பாக இது இது சட்டத்திலேயே இருக்கே, அது இன்டியூசிங் ஹேட்ரட், கம்யூனல் ஹேட்ரட் அப்படின்ற ஒரு இது இருக்கே.
இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன பார்க்குறாங்க, இந்த தலித் மக்கள் மேலே எஸ்சி இதில் அந்த கிளாஸில் இந்த மர்டர் வந்து கொண்டு போகிறாங்க. பட் அது இல்லை. இது கவின் வந்து தலித் காஸ்ட் தான். இந்த கேஸ் பர்டிகுலர் கேஸில் இப்படி. பட் வேறு ஜாதியிலையும் இந்த மாதிரி இருக்குல்ல. ஜாதி வெளியில் அவங்க கல்யாணம் பண்ணாலும் இதே மாதிரி தான் நிறைய கேசஸ் வருது இல்லை. ஸோ இட்ஸ் எகென்ஸ்ட் எஸ்சி. அந்த கேட்டகரியில் மட்டும் இவங்களுக்கு சென்டென்சிங் கொடுக்கணுன்றது அதுவும் தப்பு தானே. ஸோ ஆணவ கொலைக்கு கண்டிப்பாக ஒரு தனி சென்டென்சிங், தனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அது வந்து டைரக்ட் ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது, டைரக்ட் டெத்து சென்டென்சிங். தனி சட்டம் கொண்டு வந்தால் தான் ஒரு பயம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அது வந்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கொடுக்குறது இல்லை. உடனடியாக ப்ரூவ் ஆச்சா உடனடியாக ஹேங் டு டெத், ஹேங் டில் டெத், அதுதான் கொடுத்தா மேபி யோசிப்பாங்க. பட் இப்போது தெரியல. இப்போ இந்த சுர்ஜித்துமே பார்த்தீங்கன்னா அவனுமே நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா தடகள வீரர் தான். ஸோ நிறைய அவனுமே பதக்கம் வாங்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? சிந்தனைகள் சிந்தனைகள் மாறுற வரைக்கும் நம்ம மாற முடியாது, மாற மாட்டோம். என்னத்தான் சொல்கிறது, இப்போது நார்த்லேயும் இங்கே மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது. நார்த்லேயும் பயங்கரமாக இந்த ஒரு ஆனர் கில்லிங்கன்றது ரொம்ப நிறைய இருக்குது. நம்ம அனுஷ்கா சர்மா ஒரு படம் எடுத்திருப்பாங்க, NH-14 அப்படின்னு. பாருங்கள் அந்த படம். அப்படியே எந்த ஹாரர் படத்துலேயும் அவ்வளோ பயமாகாது. இந்த படம் பார்த்தா அவ்வளோ ஐயோ இப்படி இருக்கானுங்களே மிருகங்க மாதிரி அப்படின்னு இருக்கும். ஸோ அது இந்தியா ப்ராப்ளம், இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு நோய், ஒரு டிசீஸ் இது. ஸோ என்ன சொல்கிறது, என்ன தான் நம்ம ரிசர்வேஷன்ஸு அதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி பேசுகிறோம், டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோம், நோ யூஸ். பேஸ் ஃபவுண்டேஷனே நம்ம வந்து இட்ஸ் ராட்டன். போன கவர்மெண்ட் இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே SC/ST ஆக்ட் இருக்குது, அதுவே போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறது? அந்த SC/ST கேட்டகரியிலே இவங்க வந்து சென்டென்சிங் கொடுத்துட்டா அதே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. திஸ் இஸ் நாட் அபவுட் ஒன் பர்டிகுலர் தலித் கம்யூனிட்டி மட்டும், வேற ஒரு கம்யூனிட்டி மட்டும்ன்றது கிடையாது. இட் இஸ் அ ப்ராப்ளம், இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஆனர் கில்லிங்ன்றது அது மிகவும் குரூயலான ஒரு விஷயம். நீ வந்து வேறு ஜாதியில் பிறந்ததே வந்து ஒரு குற்றமா? ஸோ அது எப்படி இவங்க வந்து நார்மல் சென்டென்சிங்கில் வைக்க முடியும்? தனி சட்டம் கண்டிப்பாக வரணும், மிக கடுமையான தண்டனை வந்து கொடுத்தே ஆகணும். குறிப்பாக அந்த பையனோட சுர்ஜித், அப்புறம் அவனோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக அதிகமாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. இப்போது கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கவினோட கேஸ்ட்டை விட அவங்களோட ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிறனால தான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருக்காங்களா, பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கிறது காரணம் அதுதானே. ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அதான் சொல்லிட்டீங்களே, எலெக்ஷன் வேறு வரப்போகுது, அவ்வளோதான். ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண மாட்டாங்கங்க. அப்படி யாராவது பண்ணால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, உண்மையில நான் மீட் பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க, பார்த்தாலுமே வந்து ஏதோ ஒரு கடமைக்காக போய் பார்க்கணும், நம்ம போய் பார்க்கலைன்னா பார்க்கலையே அப்படி நம்ம கேள்வி எழுப்பிடுவோமோ அப்படின்னு பயந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போகிறாங்க, பேசுகிறாங்க, வராங்க, அவ்வளோதான். நீங்கள் திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னால உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். திரைப்படத்துக்கு ஒரு பங்கு இருக்குது இல்லையா? நான் திரைப்படத்துலேயே இந்த மாதிரியான ஜாதி ரீதியான ஒரு வன்மத்தை தூண்டி வைக்கிற மாதிரி படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அப்படியும் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? ஏன்னா படத்தை பார்த்துட்டு வந்து எந்த படம் சொல்கிறீங்க? நிறைய படங்கள் இருக்குது. இப்போ மோகன்ஜி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்கு ஆதரவாக இருக்கும். தப்புங்க. எந்த ஒரு கம்யூனிட்டி நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியோட கல்ச்சரு, கலாச்சாரம் அது க்ளோரிஃபை பண்ணுங்கள், அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. பட் நீங்கள் அந்த கம்பேரிசன் கொண்டு வரீங்கல்ல, நான் என் ஜாதி தான் சுப்பீரியர், நீ வந்து எனக்கு கீழே தான் அப்படின்னு எப்போ கொண்டு வரீங்களோ அது தப்பு தான். மோகன்ஜி அவங்க படத்தில் அப்படி இருக்கா? எந்த படம்? அந்த பேட் கேர்ல சொல்கிறீங்களா? திரௌபதி நான் பார்க்கல, சரி, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது எந்த படத்தில் படங்களே எடுத்துக்கலாம். சின்ன கவுண்டர்லேருந்து எஜமான்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்தனா துண்டை கட்டிக்குவாங்க, அவர் பாதத்துலேருந்து எடுத்து நெத்தியில் எடுத்து பூசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? See, we evolve with time, கரெக்டாக. அந்த ஜெனரேஷனில் நம்ம
நிறைய விஷயங்களுங்க. இப்போ ஒரு ஹீரோயினை ஸ்டாக் பண்ணுறாங்க, அது நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணோம். சாங்கு ஒரு டூயட் சாங்குன்னு சொல்லி டூயட் லவ்ன்ற பேரில் ஹீரோயினை துரத்தி போகிறது, டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் க்ளோரிஃபையாக நம்ம பார்த்தோம். அந்த காலமும் இருந்திருக்கு. நானே வந்து நமக்கு விவரம் தெரியாத ஒரு வயசு, விவரம் தெரியாத ஒரு ஜெனரேஷன், இப்போ நமக்கு இது தப்புன்னு தெரியுதில்ல. ஸோ அந்த மாதிரி வி ஷுட் எவால்வ்ன்றது இருக்குது. அது வந்து நிறைய நம்ம வந்து மாற்றம் வந்து பார்த்துருக்கோம். இப்போது படத்துலேயும் வந்து நிறைய ஹீரோஸ் வந்து நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன், அது தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நான் வந்து கேம்லிங் ஆப்ஸு, பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் நான் என்டோர்ஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ எனக்கு வந்து ஆஃபர்ஸ் வருது, நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேங்க. அது இட்ஸ் நாட் அபவுட் மணி, நான் என்னோட வேல்யூஸு நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து விவரம் இருக்குது இப்போது. ஸோ அந்த மாதிரி இந்த ஜாதின்ற விஷயத்தில் மட்டும் ஏன் மாற்றம் நம்மளால் பார்க்க முடியலன்றது உண்மையிலே தெரியல. சினிமாக்காரங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிறது தானே நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சினிமா இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் மீடியம். இட் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். ஸோ அதை நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜெய்பீம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக சொல்கிறேன், இருக்குது இந்த மாதிரி கொடூர குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் பார்த்து நமக்கு ஒரு அவேர்னஸ் வருது, ஓ இப்படியும் இருக்கா விஷயம், சரி இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வருது இல்லை. அந்த மாதிரி படங்கள் என்கரேஜ் பண்ணும். இன்னும் ஹேட்ரெட்டு, இன்னும் அந்த டிவிஷன் கிரியேட் பண்ணுற படங்கள் கண்டிப்பாக தப்பு தான். அதுக்காக சென்சர் போர்டு இருக்காங்க. அது ஏன் அவங்களால அது ஆக்ஷன் எடுக்க முடியலன்றது தெரியல. ஏன்னா அந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டியை தூக்கி பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த கம்யூனிட்டியை வந்து மட்டம் தட்டி பண்ணுறது தான் இங்கே பிரச்சனை ஆகுது. உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். கம்பேரிசன் வந்து தப்புங்க. நீங்கள் உங்கள் ஜாதியில் நீங்கள் இருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க. நல்ல விஷயங்கள் எல்லா இது கம்யூனிட்டிஸையும் நல்ல விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் பேசுகிறதுனால அடுத்தவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட் எங்கே அந்த ஹேட்ரெட் அண்ட் கம்பேரிசன் வருதோ அங்கே தான் அது வந்து ப்ராப்ளம் ஆகுது. கவின் கேஸ் தொடர்பாக டீட்டெயிலான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.